பிரியாணி செய்கிறதுக்கு யாருமே சொல்லாத சின்ன சின்ன டிப்ஸோட சாப்பிட்ற எல்லாருமே அசந்து போகிற மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான உதிரியான பாஸ்மதி மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல மட்டனை மஞ்சளும் உப்பும் போட்டு குக்கரில் ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் 50 கிராம் போல் கீ ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பாஸ்மதி ரைஸில் நல்லா தண்ணி போட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த தண்ணியை நம்ம சாப்பாடோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா சூப்பராக பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 4 பெரிய தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக விட்டுடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வைங்க, எல்லாத்தையும் அடி பிடிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாயை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி, 2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு இது கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் அளவு தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்காக நான் இந்த ஸ்பூன் காட்டுறேன். இந்த ஸ்பூன் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிரை அப்படியே சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ்லேயோ இல்லை பவுல்லையோ போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு க்ரீம் மாதிரி வரும். க்ரீம் மாதிரி வர ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா திப்பியாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன குட்டி ஸ்பூன் இருக்கும். அந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதாவது கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் போதும். இந்த கரம் மசாலா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். இது கடையில் வாங்கினது கிடையாது. இதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. இது எப்படி செய்கிறதுன்னு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. அவ்வளோதான். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வேக வச்ச மட்டனையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போதைக்கு மட்டன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி நம்ம மெஷர் பண்ணி தான் போடணும். ஸோ இப்போதைக்கு மட்டன் மட்டும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போது ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 1.25 கிளாஸ் தண்ணி அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அந்த அளவு மெஷர் பண்ணி நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியையும் ரைஸை நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியையும் சேர்த்து இது கூட உப்பு கலந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. இப்போது இது நல்லா வெந்து வரட்டும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப கிண்டினீங்கன்னா அரிசி உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போது இது ரைஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம கொத்தமல்லி, புதினாவை சேர்க்கணும். இந்த டைமில் சேர்த்தா தான் இதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இதை முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். இப்போ இதை தம் போட்டுடலாம். அவ்வளோதான். இது அப்படியே குக்கரில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் தம்மில் விட்டுடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதான். சூப்பரான பர்ஃபெக்டான நம்மளுடைய மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே பசி வருது இல்லையா? இந்த மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிற பிரியாணியும் சூப்பர் அண்ட் பர்ஃபெக்டாக வரும். அண்ட் சாப்பிட்றவங்களும் அசந்து போய் இதோட ரெசிபி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அந்த பிரியாணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.